நாராயண மலைகளுக்கு இடையில் அலக்நந்தா நதிக்கரையில் வீற்றிருக்கும் பூலோக வைகுண்டமாம் பத்ரிநாத் திருத்தலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கங்கையின் மூலமான அலக்நந்தா நதியின் சீற்றத்திற்கு மேல் அமைந்துள்ள இந்த பாலம் நம்மை இறைவனின் சன்னதிக்கு அழைத்துச் செல்லும் பாதையாகும். பக்தர்கள் நிரம்பிய கடைவீதிகள், வண்ணமயமான பூஜை பொருட்கள் மற்றும் குளிராடைகளுடன் பத்ரி விஷாலின் ஆலயத்தை நோக்கி நம்மை வரவேற்கின்றன. கடும் குளிரிலும் சுடுநீர் சுரக்கும் அதிசயமான தஃப்ட் குண்டில் நீராடி உடலையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துவது பக்தர்களின் வழக்கம். ஆதிசங்கரர் பத்ரி நாராயணரின் புனிதமான சிலையை ஆற்றிலிருந்து மீட்டெடுத்த வரலாற்று சிறப்புமிக்க நாரத குண்டம் இதுவே ஆகும். வண்ணமயமான முகப்பை கொண்ட ஆலயத்தை நோக்கிச் செல்லும் இந்த படிகள் வைகுண்ட நாயகனை தரிசிக்க நம்மை உயர்த்துகின்றன. சிங்க துவாரத்தின் முகப்பில் கருடாழ்வார் வணங்கிய நிலையில் வீற்றிருக்க நாம் ஆலயத்தின் புனித வாயிலை அடைகிறோம். ஆலய பிரகாரத்தில் வலம் வரும் பக்தர்கள் இமயமலையின் பனிக்காற்றோடு இறைவனின் அருளையும் சுவாசிக்கின்றனர். ஆலய மணியின் ஓசை நம் மனதின் சலனங்களை நீக்கி இறை சிந்தனையை ஒருமுகப்படுத்த உதவுகிறது. பௌத்த விகாரையை நினைவுபடுத்தும் வண்ணமயமான முகப்பும் தங்கக் கலசமும் இந்த ஆலயத்தின் தனித்துவமான கட்டிடக்கலைக்கு சான்றாகும். சிற்பங்கள் நிறைந்த தூண்களைக் கொண்ட சபா மண்டபம் இறைவனை தரிசிக்க நம்மை ஆன்மீக ரீதியாக தயார்படுத்துகிறது. மண்டபத்தின் மேற்கூரையில் உள்ள தாமரை வடிவச் சிற்பங்கள் பிரபஞ்சத்தின் விரிவையும் இறைவனின் திருவடிகளையும் குறிக்கின்றன. தரிசன மண்டபத்தில் நின்று வெள்ளிக் கதவுகளுக்கு அப்பால் இருக்கும் மூலவரின் புனிதமான கருவறையை நோக்கி நம் பார்வையை செலுத்துகிறோம். தங்கத் தகடுகளால் வேயப்பட்ட கருவறை வாசல் நம்மை பத்ரி விஷாலின் தெய்வீக சன்னதிக்குள் அழைத்துச் செல்கிறது. பத்மாசனத்தில் யோக முத்திரையுடன் அமர்ந்திருக்கும் சாளக்கிராம மூர்த்தியான பத்ரி நாராயணரின் திவ்ய தரிசனம் இதோ. மகாலட்சுமி இலந்தை மரமாக மாறி இறைவனுக்கு நிழல் தரும் காட்சி இங்கு தங்கக் குடையாக ஜொலிக்கிறது. இறைவனின் இடது புறத்தில் செல்வத்தின் அதிபதியான குபேரன் பக்தர்களுக்கு வளமருள வீற்றிருக்கிறார். குபேரனுக்கு அருகில் வெள்ளி கணேசர் விக்னங்களை நீக்கி அருள்பாலிக்கிறார். இறைவனின் வலது புறத்தில் கிருஷ்ணரின் நண்பரும் பக்தருமான உத்தவர் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். நரநாராயண ரிஷிகளாக அவதரித்து தவம் செய்த இடமே இந்த புனிதமான பத்ரிநாத் க்ஷேத்திரம் ஆகும். நாரத முனிவர் வீணையுடன் அமர்ந்து இறைவனின் புகழை எப்போதும் பாடிக்கொண்டிருப்பதாக ஐதீகம். விஷ்ணுவின் வாகனமான கருடாழ்வார் கரம் கூப்பி வணங்கிய நிலையில் இறைவனுக்கு சேவை செய்கிறார். 6 மாதங்கள் நடை சாத்தப்பட்டாலும் அணையாமல் எரியும் அகண்ட ஜோதி இறைவனின் அற்புதத்தை காட்டுகிறது. தீய சக்திகளை அழிக்கும் சுதர்சன சக்கரத்தின் வடிவமான சுதர்சன எந்திரம் இங்கு வழிபடப்படுகிறது. இறைவனுக்கு படைக்கப்படும் நைவேத்தியம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து வழிபடும் பிரம்ம கபால் ஆத்மாக்களுக்கு முக்தி தரும் புனித இடமாகும். ஆதிசேஷன் தன் கண் மூலம் இறைவனை எப்போதும் காவல் காக்கும் சேஷநேத்ரா பாறையை இங்கே காணலாம். விஷ்ணு பகவான் பூமியில் பதித்த முதல் பாதச்சுவடு சரண் பாதுகா என்று அழைக்கப்படுகிறது. பத்ரிநாத் ஆலயத்தின் பின்னணியில் கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் நீலகண்ட பர்வதம் கண்கள்ளா காட்சியாகும். நரநாராயணரின் தாயான மாதாமூர்த்தியின் ஆலயம் ஆற்றங்கரையில் அமைதியான சூழலில் அமைந்துள்ளது. சிவபெருமானிடம் இருந்து இவ்விடத்தை பெற விஷ்ணு குழந்தை வடிவில் லீலை செய்த இடம் லீலா துங்கி. நாராயணரின் தொடையிலிருந்து தோன்றிய ஊர்வசி தேவிக்காக அமைக்கப்பட்ட அரிய ஆலயம் இது. தஃப்ட் குண்டத்திற்கு அருகில் உள்ள பஞ்சசீலைகள் புராண முக்கியத்துவம் வாய்ந்த 5 புனித பாறைகளாகும். இந்திய திபெத் எல்லையில் அமைந்துள்ள மானா கிராமம் இந்தியாவின் முதல் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. பாண்டவர் பீமன் திரௌபதிக்காக அமைத்ததாக கூறப்படும் பீம்புல் என்னும் பிரமாண்டமான கற்பாலம். பறைந்து ஓடுவதாக நம்பப்படும் சரஸ்வதி நதி இங்கு மட்டுமே கண்ணுக்கு தெரியும் வகையில் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. வியாச முனிவர் மகாபாரதத்தை இயற்றியதாக கூறப்படும் வியாச குகை இதுவே. பாறைகள் ஏடுகள் போல காட்சியளிக்கின்றன. இந்த குகையில்தான் வியாசர் வேதங்களை தொகுத்து
மகாபாரதம் மற்றும் புராணங்களை எழுதினார். வியாசர் சொல்லச் சொல்ல விநாயகர் தன் தந்தத்தை உடைத்து மகாபாரதத்தை எழுதிய கணேஷ் குகை இது. இந்தியாவின் கடைசி தேநீர் கடை என்று அழைக்கப்படும் இந்த இடத்தில் சூடான தேநீர் அருந்தி மகிழலாம். பாவிகள் மீது விழாது என்று நம்பப்படும் புனிதமான வசுதாரா அருவியின் எழில் கொஞ்சும் தோற்றம். பாண்டவர்கள் உடலோடு சொர்க்கத்திற்கு சென்றதாக கூறப்படும் ஸ்வர்காரோகிணி பாதை இதுவே. குளிர்காலத்தில் பனிப்போர்வையால் மூடப்பட்டிருக்கும் பத்ரிநாத் ஆலயம் 6 மாதங்கள் மக்கள் நடமாட்டமின்றி இருக்கும். குளிர்காலத்தில் பத்ரிநாத் பெருமான் பாண்டுகேஸ்வரில் உள்ள யோகத்தியான் பத்ரி கோயிலில் எழுந்தருளுகிறார். ஜோஷிமத்தில் உள்ள நரசிம்மர் ஆலயம் பத்ரிநாத் யாத்திரையின் முக்கிய குளிர்கால தங்குமிடமாகும். நடை சாத்தப்படும் போது ஏற்றப்படும் தீபம் 6 மாதங்களுக்கு பிறகும் எரிந்து கொண்டிருப்பது அதிசயம். ஆலையில் நடைபெறும் ஆரத்தி வழிபாடு பத்ரிநாத் ஆலயத்தை தெய்வீக ஒளியால் நிரப்புகிறது. கேரளாவைச் சேர்ந்த நம்பூதிரி பிராமணர்களே இங்கு தலைமை அர்ச்சகர்களாக இருப்பது தேச ஒற்றுமையின் சின்னம். பத்ரிநாத் அருகே உள்ள அவுலி இமயமலையின் அழகை ரசிக்க சிறந்த இடமாகும். பத்ரி விஷாலின் அருளோடும் இமயத்தின் அமைதியோடும் நம் புனித யாத்திரை இனிதே நிறைவடைகிறது.